Hello viewers, welcome to mahikitchentamil. நம்ம சேனல்ல இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா ஆட்டுக்குடல் குழம்பு தாங்க செய்ய போறோம். இந்த ஆட்டுக்குடல் குழம்பு பாத்தீங்கன்னா இட்லிக்கு ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க இது எப்படி செய்யலாம் நம்ம பார்க்கலாம். நம்ம சேனல் நீங்க first time பார்க்கறவங்களா இருந்தீங்கன்னா subscribe பண்ணிட்டு பாருங்க. பக்கத்துல இருக்க bell icon-ஐ click பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். குடல் குழம்பு செய்யறதுக்கு முன்னாடி நம்ம குடலை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். குடல் வந்து கடையில் க்ளீன் பண்ணி தான் கொடுப்பாங்க. இருந்தாலும் நோ டைம் நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். அதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நம்ம அந்த குடலையும் சேர்த்துடலாம். குடல் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் கை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுக்குங்க. கை வச்சு பிசைஞ்சதும் நம்ம தண்ணி சேர்த்து மறுபடியும் கை வச்சு பிசைஞ்சு விட்டுட்டு அந்த தண்ணியை வடித்து விட்டுருங்க. இதே மாதிரி ஒரு 4 டைம் செஞ்சிங்க அப்படின்னா அதில் உள்ள ஸ்மெல் எல்லாம் போயிடும். இப்போ க்ளீன் பண்ணி வச்ச குடலை கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத அளவுக்கு ஒரு வடியில் வடித்து வச்சுக்குங்க. குடல் வந்து நல்லா சுத்தம் பண்ணால் தான் நமக்கு வந்து அந்த ஸ்மெல் எதுவும் இல்லாமல் இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு 3-4 டைம் க்ளீன் பண்ணுறோம். அடுத்ததான் நம்ம க்ளீன் பண்ணி வச்ச குடலை சுடுதண்ணியில் சேர்த்துடலாம். இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணியெலாம் வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். குடல் குழம்பு ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மசாலா பொருள் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அது கூட ஒரு 6 வரமிளகாய் சேர்த்துக்குங்க. இப்போ இந்த மிளகாய் கூடவே கொஞ்சமாக பட்டை, ஒரு 4 கிராம்பு, கொஞ்சமாக கல்பாசி, ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி எடுத்துக்குங்க. இது எல்லாத்தையும் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாமே ட்ரை ரோஸ்ட் ஆகிடுச்சுங்க. இது ஒரு பிளேட்டில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு 30 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 10-15 பூண்டு பல், சின்னதாக 2 பீஸ் இஞ்சி சேர்த்துக்குங்க. இது எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்குங்க. வெங்காயம் லைட்டாக வதங்கினதும் கொஞ்சமாக பச்சை கருவேப்பிலை சேர்த்துங்க. இதையும் சேர்த்துட்டு இப்போ நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லாவே வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து தேங்காய் சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த வெங்காயத்தோட லைட்டாக இது மாதிரி வதக்கி விட்டுக்குங்க. இது ஆறுனதுக்கப்புறம் பேஸ்ட் பண்ணிக்கலாம். வறுத்து வச்சுருந்த மசாலா பொருள் எல்லாமே ஆறிடுச்சிங்க. ஃபஸ்ட்டு நம்ம மிளகாய் மல்லியை அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா அரைச்சி பொடி ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ வெங்காயம் தேங்காய் பூண்டு இதெல்லாம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். இது சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்குங்க. அவ்வளோதான், அரைச்சாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ குடல் குழம்பு ரெடி பண்ணுறதுக்கு நான் குக்கர் எடுத்து வச்சுருக்கேன். குக்கரில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் பட்டை, கிராம்பு, சோம்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. அடுத்ததான் நான் ஒரு பச்சை மிளகாவை 4 கீரி போட்டிருக்கேன். அது கூடவே கொஞ்சமாக வெங்காயம், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஒன்று சேர்த்துட்டு தக்காளியோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க குடலை மசாலா கூட சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இப்போ குடல் நல்லா வதங்கிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இதில் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். மசாலாவை சேர்த்ததுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிங்க. ரொம்ப தண்ணி ஊற்ற வேணால், குடல் குழம்பு கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் குக்கர் மூடி போட்டு நம்ம மூடிடலாம். விசில் போட்டுட்டு ஒரு 5 விசில் விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம ப்ரெஷர் அடங்கினோன்னா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ப்ரெஷர் அடங்கிடுச்சிங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா கெட்டி ஆகிடுச்சு. இந்த மாதிரி கெட்டியாக இருந்தால் தான் இட்லிக்கு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். கொத்தமல்லி தழை தூவி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அவ்வளோதாங்க, சுவையான குடல் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நாங்கள் போகிற ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மஹி கிச்சன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.